வணக்கம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென த.வெ.க. தலைவர் விஜய்க்கு மறக்க முடியாத அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார். இருப்பினும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ பெரிய அளவில் த.வெ.க. மற்றும் நடிகர் விஜய் குறித்து எந்த விமர்சனமும் முன்வைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று விஜய் மற்றும் த.வெ.க.வினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது கரூர் சம்பவத்திற்கு திமுக மீது த.வெ.க.வினர் இணையத்தில் புகார்களை முன்வைத்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக த.வெ.க.வை நேரடியாக விமர்சனம் செய்து நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசினார். குறிப்பாக விஜய் மற்றும் புசி ஆனந்த் ஆகியோரது பெயரை குறிப்பிடாமல் தமிழக வெற்றிக் கழகம் பெயரை குறிப்பிட்டு கட்சி விமர்சனம் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். இதனால் அரசின் சட்டசபை ஆவணங்களில் த.வெ.க.வின் கரூர் சம்பவம் குறித்த கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளது. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது பேச்சு காரணமாக இந்த கருத்துக்கள் இனி காலம் முழுவதும் அரசு ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கும். முக்கியமாக நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் முழுக்க கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். கரூர் பரப்புரைக்கு த.வெ.க. கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட 12 மணியை கடந்து 7 மணி நேரம் தாமதமாக த.வெ.க. தலைவர் வந்துள்ளார் என்றும் இதுதான் கரூர் நெரிசலுக்கு காரணம் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் வரை பெரிய அளவில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி குறித்தோ விஜய் குறித்தோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கவில்லை. குறிப்பாக தங்களை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டும் என்று கருதியே விஜய் மற்றும் த.வெ.க.வினர் தொடர்ந்து திமுக மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர். ஆனால் அப்போதும் கூட விஜய் மற்றும் த.வெ.க. குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த பதில் விமர்சனமும் முன்வைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் சட்டசபையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சி குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதனால் அரசின் சட்டசபை ஆவணங்களில் த.வெ.க.வின் கரூர் சம்பவம் குறித்த கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளது. அதிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் த.வெ.க. குறித்து வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் இனி காலம் முழுவதும் அரசு ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கும் என்பதால் த.வெ.க.வினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து த.வெ.க. தலைவர் நடிகர் விஜய் மற்றும் த.வெ.க.வினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் சைலண்டாகவே இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் அனைத்திற்கும் விளக்கமளித்து சட்டசபை அவை குறிப்பில் டிவி.கே வரலாற்றை அச்சரிய செய்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.